என்னதான் தமிழ் பேசினாலும், தமிழ்நாடு வந்தாலும் கேரளா ரைஸ மறக்கவே முடியாது. இட்ஸ் மலையாளிஸ் திங் அப்படின்ற மாரி. ஸோ, அது சாப்பிட்டதையும் எங்க அம்மா வந்துட்டு எனக்கு எண்ணெய் வச்சு விட்டாங்க. எண்ணெய் வச்சு விட்டுட்டு வெளிய வந்து பார்த்தா, நம்ம வீட்ல வாத்து இருந்துச்சு. அது கோழி கூட சுத்தி சுத்தியா என்னன்னு தெரியல. வாத்துன்றதே மறந்துட்டு கோழி மாரி கோழி கூடயே சுத்திட்டு இருந்துச்சு. நம்ம வீட்ல கோழி வேற 6 குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. நேத்து அநியாயமா 1 இறந்தும் போயிருச்சு. அப்புறம் கோழி, வாத்தையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே, "அம்மா கிளம்பு கடைக்கு போலாம். அங்க சுத்தம் பண்ணணும்" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கடை லீவுன்றதுனால எல்லாத்தையும் எடுத்து அடுக்கியெல்லாம் வச்சுட்டு, அம்மா அட்டாரி அடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க தான் நான் ஒரு வேலையும் செய்யல. நான் சும்மா உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள பக்கத்து கடையிலேருந்து டீ கொண்டு வந்து குடிச்சு, "குடிங்க" அப்படின்னாங்க. எங்க அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நாங்க அத குடிக்கிறக்குள்ளயே அம்மா பக்கத்து கடையில போயிட்டு, பாட்டிக்கு அங்க வேலை செய்ற அந்த பாட்டிக்கு வேண்டி தோசையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பாட்டி சாப்பிட்ற வரைக்கும் அப்புறம் கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துருந்தோம். சரியான அரட்டை தான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாரி அப்புறம் அந்த பாட்டி எந்திரிச்சு எல்லாத்தையும் கூட்டி வலிச்சு விட்டாங்க. அதுக்குள்ள தாத்தா வந்துட்டு அடுப்பெல்லாம் இடிஞ்சிருந்தது அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஜூஸும் வந்துருச்சு. போடுறா ஒரு ஜூஸை அப்படின்னு இந்த வெயிலுக்கு அதையும் குடிச்சிட்டு சேர்லாம் இருந்தது அதையும் க்ளீன் பண்ணிட்டு இன்னைக்கு இப்படி நாள் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு? வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.